மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் எப்பவுமே வித்தியாசமாக யோசிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது என்ன வித்தியாசமாக யோசிக்கிறது? எல்லாரும் 1,00,000 ரூபா தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, நாங்கள் 1,00,00,000 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படித்தான் சார் போய் நிறைய ஏமாந்துட்டோம். கரெக்டாக இல்லையா? அது இயற்கை, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் புத்திசாலின்னு. கிடையவே கிடையாது. யூனிவர்சல் கமாண்ட், பிரபஞ்சத்தினுடைய அடக்குமுறைக்கு அனைவரும் ஆளாக வேண்டும். திறமை இல்லாதான், திறமையோட இருக்கான், அழகா இருக்கான், அறிவா இருக்காங்கிறதுலாம் கிடையாது. நம்மளுடைய அறிவை மீறி ஒரு பிரபஞ்சம் நமக்கு ஒரு ஆணையிடும். எப்படி? 10 வருஷம் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுறோம், அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. எம்ஃபில் பிஹெச்டி படிக்கிறோம், விட்டுப்பட்டு அப்பாவோட பிஸ்னஸை பார்க்க போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. ஒரு வீடு மாற்றணுமா, மிதுன ராசியோட சம்பந்தம் இல்லாமல் வீடு மாற்ற முடியாது. ஒரு வேலை மாற்றமா, மிதுன ராசியோட சம்மதம் இல்லாமல் மாற்ற முடியாது. மிதுனம்ங்கிறது அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சேஞ்ச் அப்படிங்கிற இடத்துக்கு உரிமையாளரே மிதுன ராசி தான். அப்போ நீங்கள் என்னெல்லாம் மாற்றத்துக்கு ஆளாக போகிறீங்க? நல்ல முன்னேற்றத்திற்கான மாற்றம் வரப்போகிறது. இந்த 2025 உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான மாற்றம். செய்யும் வேலையில் ஒரு ஏற்றம். ஒரு படிக்கக்கூடிய சூழ்நிலையில் யாருக்காவது தடையாயிருக்கும். என்ன சார் பண்ணுறது, படிக்க முடியாமல் போச்சு, 2 டிகிரி முடிச்சுட்டேன், ஒரு பிஹெச்டி, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. படிப்பில் தடை இருந்தால் விலகிவிடும், குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் சால்வ் ஆகிடும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும், வேலை வாய்ப்பில் நீங்கள் ட்ரெயின் பண்ணவங்களுக்கே நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு மிதுன ராசிக்கு 2025 ஹைலி டெவலப்மெண்ட்.